பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மனமகிழ்ச்சியான அந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை 6 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு 3 ஆராதனைகள் நம்முடைய எஸ்தர் திருச்சபையில் இருக்கும். வரக்கூடிய எல்லா பிள்ளைகள் இன்று காலை வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஈவினிங் பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஒரு ஆலோசனை மற்றும் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். அதனால் உங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும், நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மற்ற உங்கள் நண்பர்களை அழைத்து கொண்டு வரலாம். இன்றைக்கு ஈவினிங் 4:45க்கு நம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஆலோசனை சொல்லுவதற்கு தலை சிறந்த நிறுவனங்களிலிருந்து சிலர் வருகிறார்கள். அவங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல ஆலோசனை தருவார்கள். ஸோ அது மாத்திரமல்ல, இந்த நாளில் அந்த கூடுகையோட முடிவில் உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் எண்ணெய் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். ஏன்னா அவங்களுடைய கரியரில் இது வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம். அதனால் உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கண்டிப்பாக பெற்றோர்கள் 4:45க்கு முன்னாடியே நீங்கள் அழைத்து வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள் நன்றாக சிறப்பாக எக்ஸாம் எழுத நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்து. நான் விசுவாசிக்கிறேன், வெயிட்டிங் என்பது உண்மையாகவே நிறைய பேருக்கு சோர்வுகளை கொண்டு வரும். அநேகருக்கு அந்த டைம் நடக்கலைன்னா நிச்சயமாக அது அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை டிலே ஆகுதா, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற தேவன். நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் எந்த ஒரு தீமையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் சிலது நடக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் கைக்குடி வராமல் இருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும் நினச்சேன். நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் காத்துருங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் சிறப்பாய் முடிப்பார். ஸோ திடமனதாக இருங்க, கர்த்தருக்கே காத்துருங்க, அவரோட சமூகத்தை பிடிங்க. உண்மையாக நான் சொல்லுகிறேன், காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தான். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஈசாக்கு என்ற மகனை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமில்லை, ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனை கர்த்தர் மாற்றினார். அன்னால் பல ஆண்டுகளாய் காத்திருந்தால் உண்மையாகவே ஒரு அருமையான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் சாமுவேலை பயன்படுத்தினார். அதனால் நான் சொல்லுகிறேன், காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஸோ அதனால் காத்திருங்கள், எந்த அவசரப்படாதீங்க, ரொம்ப பேஷன்ஸாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனாலே ஆண்டவரே, அந்த காத்திருக்கக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு தாங்கப்பா. காத்திருக்கிற சமயங்கள் உண்மையாக வேதனைகள், அன்று அநேக எதிர்பார்ப்புகள், அநேக கேள்விக்குறிகள், அநேக சந்தேகங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காத்திருக்கிற சமயத்தில் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, திடமனதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை இறங்க விடமா ஜெபிக்கிறேன். போதருடைய வாயிலிருந்து நீங்கள் பேசுங்க, ஜனங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் எஸ்தர் திருச்சபையில் நடக்கிற காலையில் நடக்கிற 3 ஆராதனைகள், இன்றைக்கி ஈவினிங் நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஆசீர்வதிங்கப்பா. பரீட்சை எழுத போகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்றாக எழுதட்டும். அவங்களுடைய முக்கியமான பரீட்சையில் நிற்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாளில் அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை ஏற்கனவே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் முன்குறித்து விட்டீர், அதை திட்டம் பண்ணிவிட்டீர். அந்த காரியங்களை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் பார்க்க நீர் உதவி செய்யுங்க. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் ஆசீர்வாதம் நிறைவாய் தாங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரை எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் உங்கள் பிள்ளைகள் பட்டினியாக இருக்கவே கூடாதப்பா. நல்ல நிறைவாய் சாப்பிடட்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அன்றகத்தாவை இந்த நாள் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வருஷத்தை நன்மையை முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு எல்லா நன்மைகள் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். எல்லா பலவீனத்தின் நாவிகள் இயேசு நாமத்தில் கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். அந்த பிள்ளையுடைய கர்த்தாவை சேர்த்து பலப்படுத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் கர்த்தாவை சால்வேஷன் டிவிக்காக எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை பார்க்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் வருகிற காணிக்க தசமங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை பணிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆலயம் கட்டுகிற காரியத்துக்கு தான் நீர் கரத்தில் எடுத்து நடத்துவீராக. எல்லா தேவையை சந்திங்க. சீக்கிரத்தில் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப எங்கள் கரங்களை பலப்படுத்துங்க. எல்லாருக்கும் தான் உற்சாகப்படுத்துங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்து கலங்காதீங்க. இதனால் நடக்கிற ஆராதனைகள், இன்றைக்கி நான் மாலை நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்க்கு உங்கள் யாவர் அன்புடன் அழைக்கிறேன். God bless you.